ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். அருட்பெரும் ஜோதி திருவருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெரும் ஜோதியாகால். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இங்க வள்ளல் பெருமான் நமக்கு முதல் துவக்கமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு போட்டிருக்காங்க. இதனுடைய அதாவது நம்ம விளக்கங்கள்ல நிறைய பார்த்துருக்கோம், உரைகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த விளக்கங்கள் அப்படின்றது உரை விளக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இதை கொஞ்சம் முதல்ல நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு பதிவை குழுல போட்டிருக்கேன். அந்த கருத்துரை அப்படின்றது போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கருத்துரை தான். அதாவது நம்ம ஒரு ஒழுக்கத்தில் இருக்கோம். இந்த ஒழுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அறிவு விளங்கியிருக்கு. அந்த அறிவு விளக்கத்துக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம். இந்த அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்கி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் விளங்கிய ஒரு அறிவை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை தெளிவாக சொல்லணும்னா அருள் விளக்கம் எந்த அளவுக்கு விளங்கியதோ அந்த அளவுக்கு இந்த கருத்துக்கள் அமைந்திருக்கும். நம்ம சொல்ல போகிற கருத்துக்கள் இது எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும். எல்லா கிழமையிலும் நம்ம பார்க்க போகிறதுக்கு இது பொருந்தும். இப்போ இருக்கிற அருள் விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வெளிப்படும். இதுவே பின்னாடி மாறுதலுக்கு உட்படலாம், இல்லை இதற்கு மேலாகவும் யார் வேணாலும் இதுக்கு விளக்கங்கள் கொடுக்கலாம். இந்த அறிவுக்கு விளக்கம் வந்த அளவுக்கு, அதாவது அருள் விளங்கியதுக்கு எவ்வளவோ அவ்வளவே இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். இது எதுக்காக இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா, இன்னும் மேற்கொண்டு நீங்கள் ஒரு பொது நோக்கத்தோட இன்னும் சிறப்பாக பயணிக்கிறதுக்கு, உங்களுடைய புரிதலுக்கு மேம்படுத்தி கொள்ளவோ, இல்லை உங்களோட புரிதல் இதுவாக தான் இருக்குது, ஒத்த கருத்தாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கறதுக்கும் இது உதவும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை செய்கிறமே தவிர்த்து வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இங்கே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் நமக்கு மொத்தம் 8 இடம் சொல்றாங்க. அப்புறம் 9ஆவதா ஒரு இடத்துல நமக்கு கடவுள் வெளிப்படுறாரு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அந்த 8 இடத்துல முதல் 4 இடத்த இங்க சொல்றாங்க. அதாவது அண்டம் பிண்டம் அப்படி வச்சுப்போம். அண்டத்துல 4 இடத்துலையும், இந்த பிண்டத்துல 4 இடத்துலையும், இது இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும், அந்த ஒவ்வொரு இடம் என்பது ஜோதியில் ஜோதியில் ஜோதியாயும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவார். அது நம்மளுடைய உரைநடை பகுதியில வரும். அது நம்ம உரைநடை பகுதி வரும்போது அங்க பார்ப்போம். இல்லைன்னா நீங்க போய் பார்க்கலாம். உரைநடை பகுதியில அதை சொல்லியிருப்பார். நடராஜரும் ஞான சபையும் அந்த தலைப்பையும் கொஞ்சம் படிச்சுக்கணும். அதே போல நமக்கு இன்னொரு தலைப்பு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல்னு நினைக்கிறேன்.
அது பக்கத்தில் நம்ம 1932 பதிப்பில் நான் சொல்கிற தலைப்புகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அதை போய் பாருங்க. இந்த முதல்ல கொடுத்துருக்க இந்த 4 அருப்பெரும் ஜோதி அப்படின்றது அண்டத்தில் 4 இடம் அப்படின்றத இங்கே 4 அருப்பெரும் ஜோதியை குறிப்பிடுறாரு. அதே போல் அகவல் முடியும் போது அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதின்னு முடிப்பாங்க. இது பிண்டத்தில் 4 இடத்துல, அதாவது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், இந்த பிண்டத்தில் 4 பகுதியில் நமக்கு கடவுள் அருள் காரியப்படுறதா நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு இடையில என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் விஷயம். இந்த அகவல் இப்படி தான் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கதா நான் பார்க்குறேன். இப்போ அந்த இன்னொரு இடம் என்னங்கய்யா அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். சிறு குறிப்பு. அது என்ன அப்படின்னா, இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது அந்த விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஒருவேளை இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் இந்த பிண்டங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் கடவுள் இருப்பார் அப்படின்றது குறிக்கிறதா இருக்குதா நான் பார்க்குறேன். பொதுவாகவே எல்லாரும் நினச்சிப்பீங்க, ஏன் அகவல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அகவலை பாராயணம் செய்கிறாங்க. அகவல் பாராயணம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது எப்படிப்பட்ட முறையில் பாராயணம் செய்யணும், பாராயணம்னா என்ன அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்படி ஒருவேளை நீங்கள் அகவல் பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, பாராயணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகாக அகவல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி அகவல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அருட்பெருஞ்சோதி அகவலை நம்ம பாராயணம் செய்யணுன்றத நான் வேண்டி விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 2வது லைன், அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. நம்ம சிவம் என்பது என்னன்னு தெரியணும். முதல்ல சிவம் என்பது மலமற்ற ஆன்மாவை குறிக்கின்றது சிவம். அப்போ மலம்னா என்னன்னு தெரியணும். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்றது மும்மலங்களா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. வள்ளல் பெருமான் மட்டும் 5 மலங்களா சொல்லியிருப்பாங்க. அந்த 5 மலங்கள் அப்படின்றது வெல்றது தான் அந்த அந்த பூர்ண, அதாவது வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அந்த பூர்ண வல்லபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 மலத்தையும் வெல்வதே தனித்த பூர்ண வல்லபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 மலங்கள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் கண்மம், மாயை, ஆணவம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அசுத்த மாயை, சுத்த மாயை, சுத்த மாயை, மாமாயை, திரோதகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரோதகை என்பது ஆணவத்தை நீக்கக்கூடிய ஒரு
ஒரு நிலை. அருள் வந்து நமக்கு ஆணவத்தை நீக்கி கொடுக்கும். மாமாயை என்பது மாயை முழுவதுமாய் நீக்கி கொடுக்கிற ஒரு நிலை. இதுக்கு பிறகா இருக்கிற 3 மாய நிலைகள் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 3 மாய நிலைகளை நீக்கி கொடுக்கறது பேரு கண்மத்தை நீக்கி கொடுக்கறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் 3ஆக இருக்கு. அபக்குவ ஆன்மா, பக்குவ அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா. அப்போ இந்த ஆன்மா என்னவா இருக்குன்னா இப்ப ஜீவனா இருக்கு. இந்த ஜீவன் எப்படி இருக்குன்னா ஒரு தேகமா இருக்குது. இப்போ ஒரு தத்துவமா இருக்கு. தத்துவத்தை கடந்து இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு அது ஒரு தத்துவங்களா தான் இருக்கு. இந்த தத்துவங்களா இருக்கிற இந்த ஜீவன் எப்படிலாம் இருக்குன்னா இந்த மாதிரி அபக்குவமாகவும் பக்குவ அபக்குவமாகவும் இப்படிலாம் இருக்கு. இப்போ நான் 3ஆ சொல்லியிருக்கேன். இந்த 3த்துக்கும் 3 சிவம் இருக்கு. இப்போ இந்த பக்குவ அபக்குவ ஆன்மாக்கள் இந்த அசுத்த சுத்த அசுத்த சுத்த சுத்த மாயை இந்த 3 நிலைகள்ல இருக்குங்க. இந்த ஆன்மாக்கள் இந்த மலத்தை நீக்கி கொள்ளுச்சுன்னா இந்த ஆன்மாக்களும் சிவம் தான் பேரு. அந்த சிவம் என்ன சிவம் அப்படின்னா மெய் சிவம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. அடுத்ததா இந்த மாமாயை நீக்கி கொண்ட ஆன்மாக்கள் அது வந்து அருட்சிவம் அப்படின்றது வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாங்க. அதற்கு பிறகா அந்த திரோதியை நீக்கி கொண்ட அந்த ஆன்மாக்கள் சுத்த சிவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அடுத்த நிலை தான் சத்திய நிலை. அங்க சிவநிலைகள்லாம் கிடையாது. அது சத்திய நிலை. அங்கிருந்து தான் கடவுள் நிலை ஆரம்பிக்குது. சத்திய நிலையிலிருந்து தான் கடவுள் நிலை ஆரம்பிக்குது. வள்ளல் பெருமான் நமக்கு கடவுள் நிலைக்கு முன்னாடி 3 நிலைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுள் நிலையை 3 நிலையா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். அது 1 சத்திய நிலை, அடுத்தது சுத்த சன்மார்க்க சுகநிலை, அடுத்ததா கடவுள் நிலை. இதுவும் 3ஆ தான் இருக்குது. இப்போ அருட்சிவம்னா நான் என்னன்னு சொன்னேன். இதை வச்சு நீங்க அருட்சிவ நெறிசார் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த சுத்தமாயை கட கட கடப்பதற்கான ஒரு நெறியை நமக்கு வந்து கொடுத்திருக்காரு வள்ளல் பெருமான். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது அப்படின்ற பத்தியில நமக்கு அறிவே வடிவானவங்களா எப்படி இருப்பாங்கன்றத நமக்கு சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டே வந்து இவர்கள் கரணம் புறத்தில் பற்றுவன அல்ல பற்ற தொடங்கில் அப்படின்லாம் வரும் அந்த லைன். அதெல்லாம் முடிச்சு லாஸ்டா என்ன பண்ணுவார்னா இவர்கள் சுத்தமாயும் கடந்து அறிவுருவாய், அதாவது இது உரைநடை பகுதியோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா உள்ளிருந்துதல், உள்ளிருந்ததை சிந்தித்தல், சிந்தித்தலை விசாரித்தல் அப்படின்றதெல்லாம் இல்லாம கேட்டல்,
சிந்தித்தல், தெளிதல் அப்படின்னும் இல்லாம கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல் அப்படின்னும் இல்லாம கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல் அதையும் கடந்து ஆருடராக நிற்பார்கள். அறிவே வடிவாக நிற்பார்கள். அவர்களே சுத்தமாயை கடந்து நிற்பார்கள். அதற்கான வழி ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்படிப்பட்டவர்கள் இந்த 3 மாயையை நிலையை கடந்து, அதாவது மும்மல நிலைகளை கடந்து, அந்த சுத்த மாயையும் கடந்து மாமாயை என்ற ஒரு இதுல இருப்பாங்க. அந்த மாமாயை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு நெறி, அதுதான் அருட்சிவ நெறி, அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது அந்த 3 நிலையிலும் கடந்து அந்த 4வது நிலையை கடக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நெறி. அதனாலதான் அது அருட்சிவ நெறி அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாங்க. இந்த அருட்சிவ நெறிய சார்ந்து நம்ம சாரணும் அப்படின்றாங்க. நம்ம அதை சார்ந்தோம் அப்படின்னா அருட்பெரு நிலையில வாழ்ற, அதாவது அருட்பெரு நிலைன்னா என்ன அப்படின்னா, இந்த அருட்சிவ நெறிய கடந்த சுத்த சிவம், அதுதான் அருட்பெரு நிலை. அதாவது இந்த அருட்சிவ நிலை என்பது 5 நிலைகளா இருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான். சீவ சாக்கிரதம், சீவ சொப்பனம், சீவ சுழுத்தி, நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழுத்தி, பரசாக்கரம், பரசொப்பனம், பரசுழுத்தி. இந்த 3 படிநிலைகள் தான் இந்த 3 மாயை நிலைகள். கீழே இருக்க அந்த 3 மாயை நிலைகள் இதெல்லாம் எழுதி வச்சு பார்த்துக்கோங்க. இதற்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மும்மூணா இருக்கும். இதை கடந்தது, அதாவது இதெல்லாம் சூக்கும தேகத்துல வர பிறப்புகள். இங்க வந்து பிறப்பு, இறப்பு, நினைப்பு, மறைப்புன்னு இருக்கும். இத சுத்தமாயே போகும்போது அந்த சங்கல்ப நிலையில நமக்கு அது வரும். அந்த சங்கல்ப நிலை என்பது 5ஆ இருக்கும். அந்த 5 நிலை தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றதெல்லாம் நம்மளுடைய குரூப்ல வர ஆடியோஸை மொத்தமா கேட்டவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இல்லாதவங்க உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னா கேட்டாங்கன்னா அந்தந்த பதிவுகளை அவங்களுக்கு போய் கேட்க சொல்லுங்க. புரியலன்னு எங்கன்னா சொன்னாங்கன்னா அதை தான் அங்கங்க போய் கேட்க சொல்லுங்க. அதுக்காக தான் காரணிய விருத்தி சாலை என்ற குழுலாம் அமைச்சிக்கோங்க. அமைச்சு அங்கங்க நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜீவகாரணத்தை விருத்தி செய்து கொள்றதுக்கான முயற்சிகளை எடுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 3 மாயை நிலையை கடந்த இந்த சுத்தமாய நிலை 5ஆக இருக்குது. அந்த 5 என்பது சங்கல்ப நிலையா இருக்குது. அது அங்க விகற்பங்கள் இருக்காது. ஆனாலும் அங்கேயும் விகற்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அங்க சங்கல்பம் இருக்கு. இங்க இதுக்கு கீழே எல்லாமே சங்கல்ப விகற்பங்களா இருக்கே தவிர்த்து இங்க சங்கல்பங்களே இருக்காது. அங்க சங்கல்பங்களும் இருக்கும். அது சங்கல்பம் மட்டுமும் இருக்கும். சங்கல்ப விகல்பங்களும் இருக்கும். ஆனா இந்த கீழே இருக்க 3 நிலைகள்ல சங்கல்ப விகற்பங்கள் மட்டுமே இருக்கும். விகற்பங்கள் இருக்கும், கற்பங்கள் இருக்கும். அதுதான் இந்த 3 நிலை. அங்கேயே மேல 5ஆ இருக்கு அப்படின்னா சங்கல்பம் என்பது 5 நிலை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த 5 சங்கல்பம் இங்க கிடையாது. இந்த 5 சங்கல்பம் எது அப்படின்னா அடுத்து சுத்த சிவநிலையில நம்ம பார்க்கணும். இந்த அருட்சிவத்துல 5 சங்கல்ப நிலை என்பது நாங்க சங்கல்பத்துல 3ஆ சொல்லியிருப்பாரு வள்ளல் பெருமான். அந்த 3 என்ன அப்படின்னா கரணம் யாதொன்றிலும் பற்றாமல் இருந்து சுத்தமாய் இருந்த காலத்தில் தோன்றிய அசைவென்னும் நினைப்பே சங்கல்பம்.
அந்த மேல் அசைவென்னும் அந்த நினைப்பு வந்த பிறகு அந்த மேல் அசைவென்னும் புடைப்பயிற்சியே சங்கல்பம். இது 2வது சங்கல்பம். 3வது சங்கல்பம், யாம் நஷ்டமடையோம் என்று உள்ளழுந்திய பிரஞ்சையே, அதாவது அஞ்ஞானம் நீங்கி ஞானம் தோன்றுதல், அந்த பிரஞ்சையே சங்கல்பம். இது 3. மிச்சம் இருக்க 2 என்ன அப்படின்னா சங்கல்ப விகல்பம், கல்பம். இப்ப இந்த 5 முதல் 3 நீங்க சங்கல்பமா பார்க்கணும். அடுத்த 1 சங்கல்ப விகல்பம். அந்த சங்கல்ப விகல்பம்னா என்ன அப்படின்னா அதை 3 பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா உள்ளழுந்துதல் ஆன்ம திருஷ்டி, உள்ளழுந்ததை சிந்தித்தல் ஜீவ திருஷ்டி, சிந்தித்தலை விசாரித்தல் மன திருஷ்டி. இதுக்கான விளக்கங்களை நீங்க சங்கல்பம் அப்படின்ற பகுதியில 2 ஆடியோ இருக்கு. அதை நம்ம கேட்டோம்னா மேற்கொண்டு விளக்கங்கள் புரியும். அடுத்து கற்பம். கற்பம்ன்றது 3 இருக்கு. இந்த கற்பம்ன்றது அதை பத்தி நான் வேணாம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால அதை வேணாம் விட்டுருவோம். இதை பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு மேல நம்ம போவோம். இப்போ அருட்சிவ நெறிய நம்ம பார்த்துட்டோம். அருட்பெரு நிலையில சுத்த சிவமா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த சுத்த சிவம் என்பது அங்கேயும் 3ஆ இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா சங்கல்பமா இருக்கு. அந்த சங்கல்பம்ன்றது கீழே பார்த்த அருட்சிவ நெறியில சங்கல்பமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கல்பத்தோட முடிவு அங்க யாம் நஷ்டமடையோம் அப்படின்ற மரணமில்லா பெருவாவின் தொடக்கமாகிய அந்த அந்த பிரஞ்சை ஞானம் தோன்றுச்சு. இதுக்கப்புறம் தான் ஞான மார்க்கத்துக்கு வரும். அந்த ஞான மார்க்கம் எப்படி இருக்குதுன்னா 3ஆ இருக்குது. அந்த ஞான மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அடுத்த நிலை, படிநிலை. அந்த படிநிலை தான் ஜீவகாருண்யமா இருக்கு. அது 3 படிநிலைகளா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 3 படிநிலைகள் தான் இப்போ சொல்ல போற அந்த சுத்த சிவத்தோட 3 படிநிலைகள். அது அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் முழுமையாக நம்ம அதுல வர அருள்லாம் ஏகதேச ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முழுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகதேச அருளை அடைவது, அருளின் ஏகதேசத்தை அடைவது. அதாவது நமக்கு எல்லாருக்குள்ளேயும் நமக்கு ஒரு அருள் இருக்கு. இந்த அருளை, அதாவது மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தை என் தந்தை அருளை அடையுமின், என் தாய் என் தந்தை எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த அருளை அடையுமின் அப்படின்னு சொல்றாருல, இரவாத வரம் பெறலாமே இன்புறலாமேன்னு சொல்றாருல, அந்த நிலை. இப்ப இங்கிருந்து இரவாத வரத்தை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, சாகா கல்வியை தரமெல்லாம் அறிவித்து என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி அப்படின்வாரு. அந்த ப்ராசஸ் இது. அகவலோட கடைசி பகுதி அந்த சபை எனது உளமென தானம் வந்தேன், அது அவளோட முழு சாராம்சத்தை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதை நம்ம அங்க வரும்போது அங்க பார்ப்போம். எப்படி வழிநடத்துறாரோ தெரியாது. இப்ப இதை சொல்றாரு, நம்ம இதை சொல்றோம். அடுத்ததா நீ எங்க போ சொல்றாரோ அகவல் அங்க நம்ம போவோம். ஜெயராமர் வரும். இப்ப இந்த சுத்த சிவ என்ன அப்படின்னா அந்த 3 நிலைகள் என்னவா இருக்கு அப்படின்னா சங்கல்பம் யாம் நஷ்டமடையும் அந்த சாகா கல்வியை நமக்கு தரமெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். அது சங்கல்பத்திலேயே வாழும்போது பல காலம் ஆகும். அது நமக்கு சாகா கல்வியின் தரம்லாம் சொல்லணும், நமக்கு சொல்லி அதுக்கப்புறமா தத்துவ நிகரகம் செய்வாங்க. அப்புறம் கடவுள் நிலையை நமக்கு காட்டுவாங்க. இதுதான் அந்த 3 படிநிலைகள். அப்போ இந்த சங்கல்பத்திலே வாழும்பொழுது நமக்கு சாகா கல்வியின் நிலையெல்லாம் புரியும். இந்த 3 படிநிலைகள்ல வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதான் அருட்சீவத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. அதுக்கு பிறகு அந்த சுத்த சீவத்துல இந்த ஒரு நிலையை அங்க வந்துருச்சு. சிவத்துல 2வது, அதாவது சங்கல்ப நிலை வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது சவிகல்ப நிலை. அந்த சவிகல்ப நிலை என்பது அருளின் வியாபகம். இந்த சங்கல்ப நிலை என்பது ஆன்ம அறிவின் வியாபக நிலை. அதாவது
கடவுள் பிரகாசத்தின் சோபை ஆன்மாவின் பிரகாசம். அந்த ஆன்மால பிரகாசம் இன்னும் பிரகாசிக்கல. அதாவது அதுல ஒளி தான் தோன்றி இருக்குது. அது பிரகாசிக்கணும். பிரகாசிக்கிறதுக்கு பல பல காலம் அதுக்கு பிடிக்குது. அந்த காலத்துக்கு தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பல்கால் பழக சொல்றாங்க நம்மள. அதுக்கு மூலியமா நமக்கு ஜீவ முக்தி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கடவுளை அறிவால் அறிந்து அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த அருள் அறிவு தான். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்று. அப்போ இந்த நமக்கு தோன்றின அறிவுன்றது அது ஆன்ம அறிவு இல்லை, நம்ம ஜீவனா இருக்கிறதுனால நமக்கு தோன்றின அறிவு அருள் அறிவு. அந்த அருள் அறிவு வியாபகமா ஆகிறது தான் ரெண்டாவது நிலையான சுத்த சிவ நிலையில ரெண்டாவது நிலை. இந்த மூன்றாவது நிலை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரெண்டாவது நிலை வியாபகமாகும். இப்ப நமக்கு வியாபியமா தான் வருது. அது வியாபகமா ஆகிறதுக்கு சவிகல்ப நிலை, நிர்விகல்ப நிலை அப்படின்றது நமக்கு அதுதான் சுத்த சிவநிலை. அதாவது முடிஞ்சது அதோட சுத்த சிவநிலை. இதுல நமக்கு இதுலயும் நமக்கு சொப்பனம் இருக்கா, சுருத்தி இருக்கானா? இந்த அருட்சிவ நிலையிலையும் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் பரசாக்கரம், அதுலயும் பார்த்தோம் சொப்பனம் சுருத்தி இருக்கு. அதே மாதிரி நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுருத்திலையும் அதுலயும் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சீவ சாக்கரம், சீவ சொப்பனம், சீவ சுருத்தி, இந்த 3 மாய நிலையில இந்த மூன்று நிலையா தான் இருக்கு. ஆனால் அந்த அருட்சிவ நிலையில மட்டும் நமக்கு 5 இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 5ன்றது என்ன அப்படின்னா, அதாவது சாக்கிறதும் சொப்பனும் சுருத்தி. அதாவது அருட்சிவத்துல நமக்கு சாக்கரம், அந்த அருட்சிவத்துல நமக்கு சொப்பனம், அருட்சிவத்துல சுருத்தி, அதுல துரிய நிலை. அதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, இது குருஸ்தானம் அப்படின்றாங்க. இந்த அருட்சிவனாலும் குருனாலும் ஒண்ணுதான். அருளே நம் குருனும் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த அந்த குரு துரியம் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, அதுதான் இது 5 நிலையா இருக்குது இங்கெல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் 3 இருக்குது, இங்க மட்டும் 5 இருக்குது. அதுதான் துரியம், துரியாதீதம். அப்போ குரு சாக்கரம், குரு சொப்பனம், குரு சுருத்தி, குரு துரியம், குரு துரியாதீதமா இந்த அருட்சிவ நிலை இருக்குது. அதே போல சுத்த சிவநிலை என்பது இது. இப்ப நான் சுத்த சிவநிலையில சொல்றதுல மாயை கலந்து இருக்குது. நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் முழு தெளிவாகல. இருந்தாலும் சுத்த சிவ நிலையில அங்கேயும் சாக்கிரதம் இருக்கு, சொப்பனம் இருக்கு, சுழுத்தி இருக்கு. இதை நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் பேரானந்த நித்திரை கொள்கின்றேன் அப்படின்னு கடைசி பாடல்ல கூட எழுதுறாங்க. அப்போ அங்க என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த நித்திரை என்பது நமக்கு அங்க சுழுத்தி இருக்கிறதா குறிப்பிடுது. அங்கேயுமே சாக்கிரதம் இருக்கு, அங்கேயும் சொப்பனம் இருக்கு. வள்ளல் பெருமான் சொப்பனம் அந்த அந்த 6ஆம் திருமுறையில கடைசி பாடல்கள்ல கூட சொப்பனங்களை பத்தி இருக்கிறதாக. அதனால நான் இப்ப சொல்றேன். இருந்தாலும் என் மாயை கலப்பு இருந்ததுனால் இதுல தவறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுத்த சிவத்துல. இப்போ இதுக்கு அடுத்ததா தான் நமக்கு சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம். அந்த சுத்த சிவ துரிய நிலை தான் நமக்கு இங்க சவிகல்பம்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாங்க. அந்த சுத்த சிவ துரிய அதீத நிலை என்பது அந்த நிர்விகல்பத்தை நமக்கு சொல்றாங்க. இத கடந்ததுதான் ஆருடர். ஆருடர் அப்படின்னு சொல்லலாம், அருட்சுடர்னு சொல்லலாம், அருட்ஜோதினும் சொல்லலாம். அதுதான் சக்தி நிலை. இப்போ இந்த லைனை நம்ம பார்ப்போம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலை வாழ்கின்ற அந்த சுத்த சிவ நிலையை, சுத்த சிவத்தை, அதாவது அருட்சிவ பதியாம். அருட்சிவத்துக்கெல்லாம் யார் பதி? இந்த நிலையில இருக்கவங்கலாம் பதி யாருன்னு கேட்டா சுத்த சிவம் தான் பதி அப்படின்னு நமக்கு சொல்லி, அவரும் யாரு அப்படின்னா அருட்பெருஞ்சோதி தான் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ல முடிக்கிறாங்க.
இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுப்போம். இதோட அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம அகோலா பற்றி தொடர்ந்து இந்த கருத்துரையை தொடங்குவோம். நன்றி.